just die any minute. Going for a ride down the side. PCH, country limit. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை. நாம் முத்துக்குமாரின் வரிகள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பயணங்களின் காதலன். இன்னைக்கான வீடியோல நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் இருக்க வர்க்கலா அப்படிங்கிற ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம். கேரளால வர்க்கலா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ். இந்த வர்க்கலால எல்லாருமே போகக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த ஜட்டாயு எர்த் சென்டர். அதாவது ஒரு பெரிய கழுகு சிலை. உங்கள நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க. அங்கே தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். நாங்கள் வர்க்கலாக்கு ட்ரெயினில் தான் வந்தோம். நைட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பைக் ரெண்டலுக்கு எடுத்துட்டு ஜட்டாயுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து ஜட்டாயுக்கு மொத்தமாக 30 கிலோமீட்டர். அப்படியே பைக்லேயே தான் டிராவல் பண்ணி போக ஆரம்பித்தோம். போகிற வழியெல்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஒரு 3/4 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். பைக்லாம் பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே டிக்கெட் எடுக்க போயிட்டோம். இங்கே டிக்கெட் எடுக்கிற இடத்துல ஒன்லி கேஷ் மட்டும்தான் வாங்குறாங்க. நீங்கள் மேலே போக நடந்து போறீங்க அப்படின்னா என்ட்ரி டிக்கெட் 250 ரூபா. அதே கேபிள் காரில் போறீங்க அப்படின்னா 450 ரூபா. நாங்கள் கேபிள் காரை தான் சூஸ் பண்ணோம். டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. மேலே போயிருந்த ரோப் கார்லாம் வர ஆரம்பிச்சது. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் ஒரு கேபின்ல ஏறிட்டோம். ரோப் கார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே போக ஆரம்பிச்சது. உண்மையாவே இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ்லேயே மேலே வந்துட்டோம். ரோப் கார்லேருந்து இறங்கி அப்படியே உள்ள என்ட்ரானோம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க அந்த சிலை தான் ஜட்டாயு. ரொம்பவே பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. இந்த ஜட்டாயு எர்த் சென்டருக்கு ஒரு ஹிஸ்டரி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, ராவணன் வந்து சீதையை கடத்தி தூக்கிட்டு போகும்போது இந்த கழுகு ராவணனை தடுக்க முயற்சி பண்ணிருக்கு. அப்போ ராவணன் வந்து இந்த கழுகோட ஒரு ரெக்கையை வெட்டிட்டதா சொல்றாங்க. அந்த கழுகு நேரா வந்து விழுந்த இடம் தான் இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் இந்த கழுகோட சிலைய ஒரு ரெக்கை இல்லாம செஞ்சிருக்காங்க. இததான் ஹிஸ்டரியா சொல்றாங்க. பட் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஆனா உண்மையாவே இந்த சிலை ரொம்பவே பிரம்மாண்டமா பார்க்கவே சூப்பரா இருக்கு. எப்படி இவ்வளோ பெரிய சிலையை இவ்வளோ தத்ரூபமா செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ராமர் கால் வச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இங்க ராமரோட கால் பாதம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடியை போட்டு மூடி வச்சிருந்தாங்க. அதை பார்த்தா கொஞ்சம் நம்புற மாதிரி இல்ல. இங்க வர எல்லாருமே இது ராமரோட பாதம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. உள்ள இருக்க அந்த அச்சு பாதம் மாதிரி தெரியல அப்படிங்கிறதுக்காக கண்ணாடி மேல பாதம் மாதிரியான ஒரு அமைப்பையும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. என்ன சொன்னாலுமே இந்த ஜட்டாயு எர்த் சென்டர் பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு மலைக்கு மேல அமைஞ்சிருக்கு. இங்க இருக்க வியூவை சொல்ல வார்த்தையே இல்ல. அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. ஒரு 2 மணி நேரம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் அப்படியே நாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். திரும்பவுமே ரோப் கார்லயே கூட்டிட்டு போய் கீழே விட்டுட்டாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வர்க்கலா சீரீஸ்ல இது 2வது வீடியோ. இந்த வர்க்கலாக்கு வர எவ்வளோ செலவாகும், பைக் ரெண்டலுக்கு எவ்வளோ ஆகும், ரூம்க்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்காகவே தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த ஜட்டாயு எர்த் சென்டரோட எக்ஸாக்ட் லொகேஷன் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வரணும்னு நினைக்கிறவங்க அந்த லொகேஷன் பார்த்து வாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.